அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை அவன் தந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. உங்களுக்கு ஒரு நன்மை அவன் தந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த நம்பிக்கை எல்லா நேரங்களிலும் ஒரு நிமிட நேரம் கூட மாறாமல் நிறைவான ஈமானை பெற்றவர்கள். இந்த ஈமான வெளியில பார்க்க முடியுமா? முடியாது. என்னுடைய அருமையான வாலிபர்கள், ஆங்காங்கு இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் தயவு செய்து இந்த விலாயத் வலிமார்களை பற்றிய விஷயத்தை தயவு செய்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறோம், வேலை கிடைக்கல, பிரச்சனை இல்லை, வேறொரு வேலையை தேடிக்கலாம். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாரோ சிலர்கள் விமர்சனம் செய்தார்கள் என்பதை காரணம் காட்டி வலிமார்களை விமர்சனம் செய்தோம் என்றால் ஆகிரம் நஷ்டப்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. துன்யா நஷ்டப்பட்டால் வேறொரு விதத்தில் சம்பாதித்துக் கொள்ளலாம், இல்லை சம்பாதிக்காமல் பசியோடும் பட்டினியோடும் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று விடலாம், பிரச்சனை இல்லை. ஆகிரம் நஷ்டமாகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான வாலிபர்கள், அருமையான வாலிபர்கள், இந்த அவுலியாக்களின் அகமியங்கள் சம்பந்தமாக பல்வேறு கேசட்டுகளை, பல்வேறு பயான்களை கேட்டிருப்பார்கள். அவைகளிலிருந்து கிடைத்த அந்த ஞானமும் நாங்கள் சொல்லுகிற ஞானமும் எப்படி இருக்கிறது என்று தயவு செய்து ஒப்பிட்டு பாருங்கள். குர்ஆனை அடிப்படையாக வைத்து, ஹதீஸை அடிப்படையாக வைத்து, நாதாக்களுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து குறிப்பிட்டு காட்டுகிறோம். அல்லாஹ் தௌஃபீக்கை தர வேண்டும், விளங்குகிற ஆற்றலை அல்லாஹ் தர வேண்டும். ஈமான வெளியில பார்க்க முடியாது. இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஈமான் என்னிடத்தில் இருக்கிறது என்றால் இருக்கிறது, நான் வெளிப்படையாக ஈமானியத்தான விஷயங்களை செய்கிறேன். பரிபூர்ணமான ஈமானை வெளியில் பார்க்கவே முடியாது. அது கல்பு சம்பந்தமான விஷயம். அவுலியாக்களின் முதல் தன்மை. இரண்டாவது தன்மை நிறைவான இறையச்சம். நிறைவான இறையச்சம் என்றால் என்ன? அடுத்தவனுக்கு துரோகம் செய்கிற பொழுது அல்லாஹ்வை பயப்படுவதில்லை. இஸ்லாமிய சமுதாயம் இன்று கேடுகட்ட சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இயக்கங்கள் ஆங்காங்கு பெருகி படிக்க வேண்டிய வாலிபர்கள் தன்னுடைய படிப்பை விட்டுவிட்டு இயக்கங்களில் ஈடுபட்டு தன் வாழ்வை சிறைச்சாலைகளில் எண்ணிக்கொண்டிருக்க பரிதாப சூழ்நிலை. எந்த உலகத்திலும் இவ்வளவு ஒரு இயக்கம் இருக்குமா? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக இயக்கங்கள் தோன்றி இளைஞர்களுக்கு மூளை செலவை செய்யப்பட்டு அந்த இளைஞர்களுக்கு பல்வேறு விதமான ஒரு வேகத்தை, கட்டுப்பாடில்லாத வேகத்தை உருவாக்கி சமுதாய முற்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை சிறைச்சாலைகளிலும் கொண்டு போய் நிறுத்திவிட்டு சமுதாய தியாகம் அப்பா இது என்று சொல்லிக் கொடுக்கிற கொடுமையான காலகட்டம். பெண் மக்கள் பெற்றோரை துறந்து, பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் மறந்து, தான் வளர்த்த தன்னுடைய அருமை தாயை கூட தூக்கி எறிந்து விட்டு உடல் சுகத்துக்காக இன்னொருவனோடு ஓடுகிற கொடுமையான காலகட்டம். உலகம் யாரையும் ஏமாற்றி வாழலாம் என்று சொல்லுகிற ஒரு கொடுமையான வஞ்சனையான காலம். சிகர் என்னும் வன்கொடுமையை செய்து சமுதாயத்தில் சொந்த சகோதரனை, சகோதரனுடைய மக்களை, தன்னுடைய அன்பு தாயை முடங்கச் செய்து ரசிக்கிற சமுதாயம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 21ஆம் நூற்றாண்டு, இன்டர்நெட் யுகம் நூற்றாண்டு, மனிதன் அறிவியலில் முன்னேற்றத்தை கண்டு செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்பலாமா, டூர் போலாமா என்று சிந்திக்கிற காலகட்டத்தில் பெண்களை பாதுகாக்க முடியாமல் பாலியல் வன்கொடுமையில் இருந்து இந்த பெண்களை பாதுகாப்பதற்கு வழி என்ன என்று தேடி கைவிரித்து நிற்கிற காலகட்டம். பெண்களை மேடை ஏற்ற வேண்டும், பெண்களை எல்லா துறையிலும் முன்னேற்ற வேண்டும், எல்லா இடத்துக்கும் அவங்க வர வேண்டும், அவங்க அரைகுறை ஆடையோடு வர வேண்டும், விளம்பர பொருளாக ஆக்குவோம், அத்துறையும் சொன்னவர்கள் இன்றைக்கு கை பிசைந்து நிற்கிறார்கள். எங்களால ஒன்றும் செய்ய முடியல, இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடியவில்லை. இந்திய திருநாடு, தாய் திருநாடு தமிழகம், இந்த பகுதிகள் கற்புக்கென்று பெயர் பெற்ற நாடு.
நாட்டு நாகரிகம் அசிங்கமாக இருந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய ரகசியத்தை பாருங்கள். மதத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் பெண்கள் தங்கள் கற்பை பாதுகாத்த இந்த காலகட்டத்தில் 4 வயது சிறுமி, 5 வயது சிறுமி, பஸ்ஸில் சென்றவர்கள், காரில் சென்றவர்கள், ரயிலில் பயணம் செய்தவர்கள் கற்பை இழந்திருக்கிற பொழுது அரசியல் தலைவர்கள், இன்னும் தலைவர்கள், பெண்ணுரிமை பேசியவர்கள், மாதர் சங்கங்கள் அனைத்தும் கையை பிசைந்து பாதுகாப்பதற்கு வெட்கற்றவர்களாக, நாதியற்றவர்களாக நிற்கிற காலகட்டத்தில் அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, அவுலியாக்கள் என்ற இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை பெற்றவர்கள், அவர்களால் இந்த உலகத்தை மாற்றி காட்ட முடியும். மாற்றி காட்டிய சமுதாயம். உலகத்தில் எத்தனையோ மாநாடுகளை நடத்தினார்களே, ஒரு சிலர்களை இஸ்லாத்தில் எப்படியோ தழுவ வைத்து பெயரடித்து இன்டர்நெட்டில் நாங்கள் இஸ்லாத்தை தழுவ வைத்தவர்களுடைய பட்டியலை இட்டு காட்டுகிற பொழுது 90 லட்சம் மக்களை இஸ்லாத்தை தழுவ வைத்து அஜ்மீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜா ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இறைநேசர்களை கொஞ்சம் விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகிறேன். தயவு செய்து சுன்னத் வல் ஜமாஅத்தினர் என்ன சொல்லுகிறார்கள், அவங்களுடைய தத்துவம் என்ன, நம்ம தலைவர்கள் சொல்லுவதுதான் தத்துவம் என்றல்ல. இன்றைக்கு சென்னை போன்ற பகுதிகளில் சிலர்கள் ஏதோ புதுசா பேசுகிறோம் என்று சொல்லி அவைகள் இன்டர்நெட்டில் பரப்பப்படுகிற இந்த காலகட்டத்தில் அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, இஸ்லாத்தின் யதார்த்தத்துக்கு வாருங்கள், இஸ்லாத்தின் அடிப்படை தன்மையை புரிய வாருங்கள். இப்ப ஈமான பார்க்க முடியாது, இறையச்சத்தை பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோ ஈமானையும் இறையச்சத்தையும் தான் வலிமார்களின் அடையாளமாக சொல்லி காட்டுகிறான். வலிமாரின் அகமியமாக சொல்லி காட்டக்கூடிய 2 தன்மைகள், ஈமான் ஒன்று, இறையச்சம் ஒன்று. இவை 2ஐயும் வெளியில் பார்க்க முடியாது, வெளிப்புறனால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்படி முடிவுக்கு வர முடியாத காலகட்டத்தில் பக்தாதில் வாழ்ந்து மறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை இறைநேசர் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை தூக்கி பிடிக்கிறார்களே என்று சொல்பவர்கள் யார்? முஹியுத்தீன் என்று சொல்லாமல் அப்துல் காதிர் என்பவர் நல்லவர். சொல்லுவது யாரு? அப்துல் காதிர் நல்லவர், முஹியுத்தீன் நல்லவர். ஆனால் இவங்க தூக்கக்கூடிய அளவுக்கு இல்லை என்று சொல்லுகிற கட்டத்தில் நாம் விளங்க முற்படுகிறோம். பக்தாதில் வாழ்ந்து நாம் கண்ணால் பார்த்ததில்லை, நாம் அவர்களை கேள்விப்பட்டு ரலியல்லாஹு அன்ஹு கௌசுல் ஆலம் என்று சொன்னால் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்று சொல்வதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? இதைத்தான் நாம் விளங்க கட்டுப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்திலும் ஈமான் இருக்கிறது, நம்மிடத்திலும் தக்வா இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, இறைநேசர்களுடைய ஈமானை எப்படி நாம் எடை போடுவது? பார்க்க முடியாத விஷயம் அல்லவா? இதயத்தில் உள்ளதை பார்ப்பவன் அல்லாஹ் அல்லவா? மனிதனால் பார்க்க முடியாதே. இன்னொரு விளக்கம் சேர்த்து சொல்லுகிறார்கள். ஏன் இதயத்தில் உள்ளத இன்னொருத்தன் கண்டுபிடிக்கிறான்னா அவன் என்னை விட சிறந்தவனாக இருக்க வேண்டும். சரியா இல்லையா? ஏன் இதயத்தில் உள்ளத இன்னொருத்தர் சொல்லுகிறார், ஏன் இதயத்தில் உள்ளத பீர் மஹதரி சொல்லுகிறார் என்றால் என்னை விட அவர் உயர்ந்தவராக இருக்க வேண்டும். இப்போ கௌசுல் ஆலமுடைய முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை இன்னொருவர் சொல்லுகிறார் என்றால் கௌசுல் ஆலமை விட அவர் பெரியாராக அல்லவா இருக்க வேண்டும்? இது ஒரு வாதம். இவைகளெல்லாம் கேட்பதற்கு நல்ல வாதங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவுலியாக்களுடைய அகமியங்களை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்களா இல்லையா? இதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர நமக்கு வேறொன்றும் தேவையில்லை. அருமையான சகோதரர்களே, உலகத்தின் இயக்கத்தை பாருங்கள். உலகத்தினுடைய இயக்கத்துல இன்றைக்கு ஒருவரை நம்ம டாக்டர் சொல்லுவோம். டாக்டர் என்று சொன்னால் அவரை டாக்டர் என்று நாம் எப்படி இனம் காணுகிறோம்? அவர் எம்பிபிஎஸ் போட்டா டாக்டரா இருப்பதற்கு கட்டாயம் ஒண்ணு இல்லை. சில அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள். அவர் மருத்துவம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் தெரிந்த வகையில் திருநெல்வேலியிலேயோ சென்னையிலேயோ இன்ன பிற இடங்களிலேயோ ஒரு மெடிக்கல் காலேஜில் அவர் படித்தார். நமக்கு தெரிந்த முறையில இது நம்ம ஊருக்காரரா இருந்தா செல்லலாம்.
சென்னையில் இருக்கிறார். அவர் படிச்சது நமக்கு தெரியாது. அவரை டாக்டர் என்று நாம் எப்படி சொல்லுகிறோம்? மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு தலை சிறந்த டாக்டர், ஒரு தலை சிறந்த மருத்துவர். இந்த அடையாளத்தை வைத்து முடிவு செய்கிறோம் இவர் ஒரு மருத்துவர். வேறொன்று நமக்கு தெரியாது. சென்னையில் இருக்கிறார். இவ்வளவுத்தையும் தெரிஞ்சிட்டு நாம என்ன செய்யறோம்? நம்ம பாடி அவர் கையில ஒப்படைக்கிறோம். நம்ம பாடிய முழுமையா அவர் கையில ஒப்படைச்சிட்டு கீழப்பா என் உடம்ப அதுக்கு உனக்கு 2 லட்சம், என் இதயத்தை கையில எடுத்து விளையாடு இதுக்கு உனக்கு 1 லட்சம், அதுல இருக்கக்கூடிய வாழ்வை மாற்றி இதுக்கு 1 லட்சம், 4 லட்சத்தை உன் கையில தார. நீ டாக்டர் படிச்சது எனக்கு தெரியாது. நீ எந்த யூனிவர்சிட்டியில் அங்க போன உடனே டாக்டருக்கு சலாம் சொல்லி அல்லது வணக்கம் போட்டு எங்க நீங்க படிச்சீங்க, சர்டிபிகேட்டை காட்டுங்க, பாஸ் ஆனதுக்குள்ள மார்க்கை காட்டுங்க, நீங்க இத்தனை வருஷம் செய்த அனுபவங்கள் என்ன, முதல்ல வெளியே போனோம். அங்கே இருக்கிற ஒரே ஒரு சில அடையாளங்களை வைத்து விட்டு மனிதன் நம்புகிறான் இவர் மருத்துவர். நம்புவதோடு நிறுத்தவில்லை. என் உடலை பாகம் செய்வதற்கு உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்று அவன் கையில கொடுத்துட்டு லட்சக்கணக்கில் செலவழித்து விட்டு மனிதன் தன்னை அர்ப்பணிக்க தயாராகிறான் என்றால் ஈமானும் இறையச்சத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு அடையாளம் இருக்கிறதா? ஈமானுக்கும் இறையச்சத்துக்கும் அடையாளம் இருக்கிறதா? அடையாளத்தை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்களா? இதைத்தான் வழங்க வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் காஜா ஹஸரத் ஜமாலி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், விலாயத்தை ஒரு சாதாரணமாக விளங்க முடியாது. இதை இன்னொரு உதாரணத்தோடு விளக்கி வைப்பார்கள். திருமணம் முடிக்கல ஒருத்தன், அதனுடைய இன்பம் அவனுக்கு தெரியல, சரியான ஆண்மையும் அவனிடத்தில் இல்லை. அவன் கேட்கிறான், திருமணம் முடிச்சா என்ன சந்தோஷம் அப்பான்னு கேட்கிறான். அது சம்பந்தமான புஸ்தகம் இருக்கிறா எனக்கு தான். புஸ்தகம் வாசித்தா விளங்குமாது? அது சொல்லிக் கொடுத்தா விளங்குமா? என்னவோ சொல்லு அப்பா, திருமணம் முடிச்சா இவ்வளவு சந்தோஷம் என்று என்னவோ சொல்லுகிறான். இறுதியாக சொல்ல வேண்டியது என்ன? தயவு செய்து ஒரு பெண்ணை பார்த்து மருத்துவ உதவியோட திருமணம் முடித்து அனுபவித்துப்பார், உனக்கு அந்த இன்பம் புரியும். பிள்ளையை பெற்று வளர்த்துகிற ஒரு இன்பம், மனைவியோடு பேசுகிற ஒரு இன்பம், வாழ்க்கை நடத்துகிற ஒரு இன்பம், இவைகளெல்லாம் வெளியில் பேசப்படக்கூடியதல்ல என்று திருமணத்திற்கே இப்படி விளக்கம் சொல்லப்படுகிறது என்றால் அல்லாஹுடைய பேரின்பத்தில் லயித்து அல்லாஹ் 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 என்ற லயிப்பில் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் எந்த பேரின்பத்தில் இருப்பார்கள்? அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம மட்டும்தான் ரலியல்லாஹு சொல்லுவோம், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால நாம நல்ல வாய் திறந்து சொல்லணும். அவங்களை எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பொருந்தி கொள்வார். அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்தில் கேட்டார்களாம், விலாயத்துனா என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன், விலாயத்துனா எப்படி இருக்கும்? இப்ப என்னையை கொண்டு போய் விட்டுட்டு அவுலியாக்களின் அகமயங்கள் பேச விட்டத மாதிரி அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு முன்னால போய் உட்கார்ந்துட்டு ஒரு ஆள் கேட்கிறார், விலாயத்துனா என்னன்னு சொல்லுங்க. நம்ம மஹமூது டிவி லேசா தொட்டு வச்சுட்டாங்க. விலாயத்தையும் நுபுவத்தையும் விளங்கணும்னா ஒரு கட்டம் போக வேண்டும். அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கேட்டாங்க கேள்வி, விலாயத்துனா என்னன்னு சொல்லுங்க. ஒரு ஆள் வரியாக இருக்கிறாரே அதனுடைய தன்மை என்ன என்று சொல்லுங்கள். உடனே அபூ யஸீத் அல் பிஸ்தாமி பதில் சொல்லவில்லை, பயங்கர சத்தம் விடுகிறார்கள். சத்தம் விட்டு சொன்னார்களாம், என்ன கேள்வியை கேட்டீர்கள்? யாரோடு உள்ள மஹப்பத்தை கேட்கிறீர்கள்? அல்லாஹ்வின் மீது உள்ள மஹப்பத், அல்லாஹ்வின் மீது உள்ள நெருக்கம், அந்த சராசரத்தை படைத்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய நெருக்கம். அதை கேள்வி கேட்டு வழங்கலாம் வந்தீங்களா? அதை கேள்வி கேட்டு விளங்கலாம் என்று வந்தீர்களா என்று கேட்கிற பொழுது மஹப்பத்தை, அந்த விலாயத்தினுடைய தன்மையை விளக்குவதற்காக நான் வரவில்லை, அது விளக்க முடியாது. வேண்டும் என்றவர்கள் உள்ளே வந்து பாருங்கள், சிந்திக்கலாம். அல்லாஹ் 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 விக்ர் செய்து பாருங்கள்.
அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பேரின்பம் விளங்குவதற்குரியதல்ல. அருமை வாலிபர்களே, அருமை வாலிபர்களே, பாபரி மஸ்ஜிதை மீட்டெடுப்போம் என்பதற்காக வேண்டி மத்திய அரசே, மத்திய அரசே, மாநில அரசே, மாநில அரசே என்று கொடிபிடித்து நின்ற அருமை சகோதரர்களே, ஒரு 100 தடவையாவது மத்திய அரசு சொல்லியிருப்பாங்களா? ஒரு 100 தடவை சொல்லாம இருக்க மாட்டீங்களா? அவன் பாபரி மஸ்ஜித் கிடைக்கிறவங்க கொடியை மட்டும் உயர்த்தி பிடிச்சிருக்கான். ஏன் கட்சியின் காத்து இருக்கு. அருமையான சகோதரர்களே, அந்த மத்திய அரசு என்று ஒரு 10 தடவை சொன்ன நேரத்தில் யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று சொல்லி பாருங்கள். அதிலே கிடைக்கிற பேரின்பம் எப்படி இருக்கும்? அபூ யஸீத் அல்-பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு இதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பேரின்பம் சொல்லி விளக்கப்படுவதற்குரிய பேரின்பம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ வாங்குவதற்கு வருகிறார்கள். ரூஹை வாங்குவதற்கு வருகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? ஏன் ரூஹ வாங்கிக்க வந்திருக்கிறியா? நான் அல்லாஹ்வுடைய நண்பன், அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ் எனக்கு நண்பன், நான் அவருக்கு நண்பன். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய ரூஹ வாங்கியதுக்கு பிரியப்படுவானான்னு கேட்டுட்டு வாங்க நினைக்கிறேன். இப்ப அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் செல்லுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சென்றதும் அல்லாஹ் அந்த பேரின்பத்தை விளக்க வைக்கிறார். ரூஹ வாங்குவது விளங்க வேண்டாம். ஒரு நண்பன் இன்னொரு நண்பரை சந்திப்பதை வெறுப்படைவாரா என்று கேட்டுவிட்டு வாருங்கள். இதுதான் அந்த பேரின்பம். அருமையான வாலிபர்களே, உலகத்தில் இருக்கிற அறிவியல் யுகத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு அல்ல, ஆன்மீகத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு. அல்லாஹ்வுடைய லைப்பு, இறைநேசத்தினுடைய லைப்பு, ஆன்மீகத்தினுடைய லைப்பு விளங்குபவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அருமை சகோதரர்களே, அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள். மஹ்மூது கஸ்னவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷேக் அபூ ஹஸன் ஹர்கானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் செல்கிறார்கள். மஹ்மூது கஸ்னவினா யாருன்னு நமக்கு கொஞ்சம் விளங்கணும். கஜினி முகமது நமக்கு எழுதி தரம் தாழ்த்தி பேசி என் நாட்டினுடைய வரலாறு சீரழிந்தாலும் பரவாயில்லை, என் நாட்டினுடைய வரலாறு சீரழிந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாமியர்களை தரம் தாழ்த்த வேண்டும் என்று நினைத்து இந்த நாட்டினுடைய வரலாற்றை புரட்டிய கூட்டத்தினர்கள் அல்ல. மஹ்மூது கஸ்னவி யார்? ஒரு அயோக்கிய மன்னர் அல்ல. யாரா இருந்தாலும் சரி, இந்திய நாட்டினுடைய வரலாறு பிடிச்சு புரட்டினா என் நாட்டின் வரலாறு புரட்டப்படுகிறது என்பதை வழங்க வேண்டும். சில கூறுகட்ட ஆட்கள் சொல்றாங்கல்ல, சஹாபாக்கள்கிட்டையும் தப்பு வந்துட்டுது, சஹாபாக்கள் எல்லாம் நமக்கு ஆதாரமா, அவங்களும் மனுஷன்தான், அவங்ககிட்டையும் தப்பு வந்தது, அந்த தப்பு அல்லாஹ் மன்னிச்சிடுவான், அவங்களெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. கேட்கிறதுக்கு நல்ல இனிப்பா தெரியுது. ஏய், சஹாபாக்களோட நம்ம உயர்ந்தாளப்பா. இன்னொருத்தன் சொன்னான், சஹாபாக்களுக்கு கிடைச்ச ஹதீஸ் கொஞ்சம் தான் கிடைச்சது, நம்ம எங்க இருக்கேன்னு தெரியுமா? நம்ம கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கோம். லேப்டாப்ல தட்டுனா ஹதீஸ் வந்து இறங்குது. இது சஹாபாக்களுக்கு இவ்வளவு இறங்காது, நமக்கு இறங்குது. பார்க்கலாம், சஹாபாக்களோட உயர்ந்தாளப்பா நம்ம, சஹாபாக்களை விட உயர்ந்தவர்கள். அருமையான சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, ஒன்றை மறந்து விடாதீர்கள். சஹாபாக்கள் வாழ்வதற்கு, அவர்களை பின்தொடர்வதற்கு தகுதி இல்லை என்று நீங்கள் சொல்லுகிற வாதம் உண்மையானால் இஸ்லாத்தினுடைய முதல் நூற்றாண்டை சீரழிந்து விட்டது என்று மறைமுகமாக சொல்ல துடிக்கிறீர்கள். இஸ்லாத்தினுடைய முதல் நூற்றாண்டு சஹாபாக்களுடைய நூற்றாண்டு அல்லவா? அந்த காலத்தில் இஸ்லாம் சீரழிஞ்சிட்டது. சரியா யாரும் பின்பற்றல, தவறு வைத்து விட்டார்கள், அவர்கள் பின்பற்ற தகுதியற்றவர்கள் என்று சொன்னார்கள் என்றால், அதை கேட்டுவிட்டு தலையசைத்தோம் என்றால், அதற்காக வேண்டி வாழ்வழித்தோம் என்றால், அது எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார், அவர் சொன்னா தப்பா இருக்காது என்று சொல்லுகிறோம் என்றால், என்ன வாதத்திற்கு நாம் வருகிறோம்? சஹாபாக்களுடைய காலத்திலே இஸ்லாம் சீரழிஞ்சிச்சு. ஒரு யூதன் சொல்லல, ஒரு கிறிஸ்தவன் சொல்லல, ஒரு மதம் இல்லாதவன் சொல்லல,
தௌஹீதை போதிக்கிறவர் இதை சொன்னார் என்றால், அருமையான வாலிபர்களே, அருமை சகோதரர்களே, எங்கே செல்லுகிறோம்? அல்லாஹ் விளங்குகிற தௌஃபீக்கை தருவானாக. மஹ்மூதுல் கஸ்னவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்தியாவுக்கு 17 தடவை ஏன் படையெடுத்தாரு? அது வரலாற்று விஷயம். அதை நான் இங்க பேச வரல. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை தேர்வு செய்வதற்காகத்தான் இந்தியாவுக்கு படையெடுத்தாரே தவிர இந்தியாவுடைய செல்வத்தை கஜினி முகமது கொண்டு போனதா வரலாறு இல்ல. கோஹினூர் வைரத்தை பறிகொடுத்த இந்திய சமுதாயம், ஷாஜஹானின் மயிலாசனத்தை இல்லாமலாக்கிய சமுதாயம், இந்திய நாட்டினுடைய பாரம்பரிய பொருட்களை வீணாக்கிய சமுதாயம், இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த என்று பேசப்படுகிற காந்தியினுடைய பொருட்களை கூட ஏலம் விட்டு சம்பாதிக்கிற சமுதாயம், அதை வாங்குவதற்கு நாதியற்ற சமுதாயம். கஜினி முகமதை பார்த்து பேசுவதற்கல்ல, மஹ்மூதுல் கஸ்னவி அவர்களுடைய பெயர். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்து ஸலவாத் சொல்லிக் கொடுத்த ஒரு பேரறிஞர், ஒரு நாட்டினுடைய மன்னர் மஹ்மூதுல் கஸ்னவி. இவர்கள் அஷேக் அபுல் ஹசன் அல் கர்கானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து, யா ஷேக் மாலா தகூலு ஃபீ ஹக்கி அபூ யஸீத் அல் பிஸ்தாமி, அபூ யஸீத் அல் பிஸ்தாமியை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்க, அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அபூ யஸீத் அல் பிஸ்தாமியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அபூ யஸீத் அல் பிஸ்தாமியை யாராவது ஒருவன் பார்த்தான்னா அவன் நேர் வழி பெற்று விடுவான். எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. மஹ்மூதுல் கஸ்னவி கேட்கிறார், அபூ யஸீத் அல் பிஸ்தாமியை பற்றி இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, யாராவது ஒரு தடவை அபூ யஸீத் அல் பிஸ்தாமியை பார்த்தா அவன் ஹிதாயத்துக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்து விடுவான் என்று சொல்லுகிறார்களே, இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம் தெரியுமா? கண்மணி முஹம்மது முஸ்தபா, மக்காவின் மாமன்னர் முஹம்மது முஸ்தபா, மதீனத்து வேந்தர் முஹம்மது முஸ்தபா, ஈருலகத் தென்றல் முஹம்மது முஸ்தபா, மனிதகுல மாணிக்கம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களைத்தானே அபூ ஜஹீல் பார்த்தான், அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கலையே. அவங்கதானே உத்துபா பார்த்தாங்க, ஹிதாயத்து கிடைக்கலையே. அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் முனாஃபிக் பல தடவை கூடயே உட்கார்ந்தானே, ஹிதாயத்து கிடைக்கலையே. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே ஹிதாயத்து கிடைக்கவில்லை என்கிற பொழுது அபூ யஸீத் அல் பிஸ்தாமியை பார்த்தா ஹிதாயத்து கிடைச்சிரும்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் சரியில்லையே என்று கேட்பவர் யார்? மஹ்மூதுல் கஸ்னவி அபுல் ஹசன் அல் கர்கானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். இதற்கு என்ன பதில் சொல்லி இருப்பார்கள்? அதற்கு அபுல் ஹசன் அல் கர்கானி பதில் சொல்கிறார்கள், அபூ ஜஹீலும் உத்பாவும் ஷைபாவும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை, மாறாக வ இன்னமா ரஆ முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் யதீம அபீ தாலிப், அபூ தாலிபின் யதீமான ஒரு பையனை பார்த்தான். அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு பார்த்திருந்தா அவருக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்குமா கிடைக்காதா? பார்க்கிற பார்வை வேற இருக்கிறது. ஒரு அதிகாரியை பார்க்க போறோம், சில அதிகாரிகள் கொஞ்சம் பங்கர தோற்றத்தோட நிற்பான், நம்ம பார்த்துட்டு பியூன்னு அவனை நினைச்சிட்டு இன்னும் அதிகாரி எங்க இருக்கான்னு அவனே கேட்போம். அந்த கொஞ்சம் ஏழ்மையான தோற்றம், நான் தான் அப்பான்னு சொன்னா கூட நம்ம அப்ளிகேஷன் அவன் கொடுக்கிறதுக்கு பயப்படுவோம். காரணம், நமக்கு இவர்தான் என்று புரியவில்லை, விளங்கவில்லை. அதே நிலைதான் அபூ ஜஹீல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாதாரண மனிதராக பார்த்தான். எனவே லலாலத்தில் போய்விட்டான். அருமை வாலிபர்களே, அருமை வாலிபர்களே, அருமையான சகோதரர்களே, எங்கள் மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், மஹ்ஷரின் நமது நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நிலையிலையும் உயர்த்தி பார்க்கணும். அவங்க உமிழ்நீரா? இன்னைக்கு ஒரு உமிழ்நீரை பற்றி ஒரு செய்தி சொன்னாங்க. உமிழ்நீர் வாயில பட்ட உடனே அது ஒரு விலாயத்தினுடைய தன்மையை உருவாக்கிட்டுதுன்னு சொல்றாங்க. அப்படி எப்படி இங்க உமிழ்நீர் வாயில பட்டா விலாயத்தை உண்டாக்குமா? கதை விடுறாங்களே பாரு.
என்று சொல்வதாக இருந்தால் உமிழ்நீரை உமிழ்நீராக பார்க்க வேண்டாம், அந்த உமிழ்நீர் எந்த வாயில் இருந்தது என்று பார்க்க வேண்டும். உமிழ்நீரை உமிழ்நீர் என்று பார்த்தால் அதுல வைரஸ் இருக்கலாம். உமிழ்நீரை சாதாரண உமிழ்நீராக பார்க்கிற பொழுது அதுல தொற்று கிருமிகள் இருக்கலாம். ஆனால் அந்த உமிழ்நீர் எந்த வாய்க்கு சொந்தமானது என்று பார்க்கிற பொழுது அந்த வாயில் இருந்து வரக்கூடிய உமிழ்நீர் அது அது விலாயத்தை உண்டாக்கியே தீரும். அது எப்படிங்க உண்டாக்கும்? தேனோட ஜாமான் இருக்கிறதா இல்லையா? வயிற்று போக்கு கடுமையா இருக்குது, நிக்கவே மாட்டேங்குது. தேனை கொஞ்சம் கையில ஊத்தி வாயால நாக்கால நக்கி குடிக்கணும். குடிச்சா வயிற்று போக்கு நிக்கணும். சில ஆளுக்கு கொஞ்சம் கூடுதலா போகுது, தேனை குடிச்சா இன்னும் போகுது. அப்படிதான் இன்னும் கொஞ்சம் தேனை கூடுதல் குடிக்கணும். இன்னும் போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா குடிச்சா நின்றும். இது நான் சொல்லல, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த தேன் எப்படி நிப்பாட்டுது? அது மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உயர்வுக்கும் உரிய மகத்துவமிக்க தேனி அவர்களுடைய வாயிலிருந்து வந்ததுனால. இது ஒரு பூச்சியினுடைய வாயிலிருந்து வந்திருந்ததுன்னா அது விஷம். என் கண்ணியத்திற்குரிய தேனின்னு சொல்லணுமான்னு கேட்கிறீங்க. தேன் என்னது? ஒரு பூச்சி, ஒரு சாதாரண ஒரு வண்டு இனம் தன் வாயிலிருந்து வயிற்றில் இருந்து எடுக்கக்கூடிய பாண்டி தான் தேன். மலர்களில் இருந்து ஒரு நீரை தன் வயிற்றில் நிரப்பி, வயிற்றுல ஒரு தனி பை இருக்கிறது, அந்த பையில நிரப்பி அது வாந்தி எடுக்கிறது. அந்த வாந்தி தான் தேன். ஒரு பூச்சிக்கு மட்டும் அந்த வாந்திக்கு அவ்வளவு பவர் அல்லாஹ் கொடுக்க முடியும் என்றால் ஏன் பரிமார்களுடைய உமிழ்நீருக்கு அல்லாஹ் கொடுக்க முடியாது? ஏப்பா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வரல? தேனின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறான். ஹார்ட் ஃபெயில் என்று தூக்கிக் கொண்டு ஓடுகிறார்கள். ஓடுகிற பொழுது ஒரு நல்ல அடைப்பு என்று சொல்லுகிறான் மருத்துவன். ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், 1 லட்சம் ரூபாய். இன்ஜெக்ஷனை எழுதி தாங்க வாங்கிட்டு போறான். போய் கடையில போய் கேட்கறான், 1 லட்சத்தை கொடுத்தாச்சு, விலை கொடுத்து வாங்கி இவ்வளவுதான் பொருள். இதுக்காங்க 1 லட்சம், இதுதான் வேணும்னா வாங்கி. ஆளை பார்த்துட்டான், பதறி பதறி வந்து நிக்கிறான். 1 லட்சம் வேணும்னா வாங்கி, இல்லைன்னா வெளியே போ. இவ்வளவு போல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இன்ஜெக்ஷனுடைய அந்த மருந்து, அது உள்ளே இருக்கிற அடைப்பை மாற்றும் சக்தி கொடுத்த ரப்புல் ஆலமீனால். ஏன் வலிமார்களுடைய உமிழ்நீரால் விலாயத்தை உண்டாக்க முடியாது? ஏன் சிந்திக்கிற மனம் வரவில்லை? ஏன் சிந்திக்கிற எண்ணம் வரவில்லை? அது துப்பு நீர் அல்லவா? அது எச்சி நீர் அல்லவா? எச்சில் துப்பாதீர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே, கிருமியை உண்டாக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே. கிருமியை உண்டாக்கிய அதே ரப்புல் ஆலமீன் தான் விலாயத்தினுடைய பவரை அந்த உமிழ்நீரில் சேர்த்து வைத்தான். இதை விளங்குகிற தௌஃபீக்கை தர வேண்டும். அபூ யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு வலியாக வந்து பார்க்கிறான். எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், எத்தனையோ மாற்று மத சகோதரர்களை பார்க்கிறோம். ஏர்வாடியில் வந்து நிற்கிறார்கள், நாகூர் ஷரீஃபில் வந்து நிற்கிறார்கள். எஜமானனை என்று கையெடுத்து நிற்கிறார்கள். எஜமானனை ஏதாவது தாருங்கள் என்று கேட்கிறார்கள். கேட்கிற ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு ஹிதாயத்தை எஜமான் ஷாஹுல் ஹமீது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து விட்டார்கள் என்றால் மாற்ற முடியும். இவர்கள் தான் விலாயத்தை பெற்றவர்கள். அருமையான சகோதரர்களே, இப்போது நாம் விஷயத்துக்கு வருவோம். வலிமார்களுடைய அந்த தன்மை, தனித்தன்மை, அவர்களுடைய விலாயத்தினுடைய தன்மை 2 அகமியம் 2. ஒன்று ஈமான், இன்னொன்று இறையச்சம். அது நம்ம ஈமான மாதிரியா இல்ல, நம்ம இறையச்சத்த மாதிரியா இல்ல. உலகத்திலேயே இறையச்சம் கூடிய ஆள் யாரு? எல்லாருக்கும் தெரியும். கண்மணி மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். இந்த ஸலவாத் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை அழிக்கும் தன்மையாக ஆக்கி தரட்டும். ஆமீன். நம்முடைய தொழுகை இல்லாதவர்களுடைய தொழுகையை மீண்டும் புனிதப்படுத்துவதாக ஆக்கட்டும். ஆமீன். அருமையான வாலிபர்கள், சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கு நான் எல்லா இடத்துல பயானுக்கு போனாலும் சொல்றேன், நம்ம பிள்ளைகளை பத்தி ஒரு குறை நெடுவ பேசப்படுகிறது. தொழுகைக்கு வர மாட்டேங்கிறாங்க.
அந்த குறைக்கு நம்முடைய அருமை சகோதரர்கள் ஆளாக வேண்டாம். நம்முடைய குத்துபுல் அக்தாப், நம்முடைய கௌசுல் ஆலம், நம்முடைய அஜ்மீர் நாயகம், நம்முடைய நாதாக்கள் அத்துணை பேரும் சொல்வார்கள், ஷரீஅத் இல்லாத தரீகத் என்பது லலாலத் என்கிறார்கள். ஷரீஅத் இல்லாமல் ஒருத்தன் தரீகத்தை எடுக்கிறான் என்றால் ஸைனுத்தீனுல் மஹ்தூமுல் பொன்னானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஷரீஅத் இல்லாம தரீகத்தை எடுக்கிறவன் நடுக்கடல்ல துடுப்பு இல்லாமல் போவதற்கு தயாராக கூடியவனை போன்று என்பார்கள். அருமையான வாலிபர்களே, அருமையான சகோதரர்களே, தொழுகை இல்லாத நேரம் நமக்கு இல்லை. ஷரீஅத்தை கற்றுத்தந்த தரீகத்தை போதித்து மஅரிஃபாவுக்கு நம்மை கொண்டு போய்விட்டு மல் இஹ்சான் அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹ் என்று சொல்லித் தந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா மக்காவின் மாமன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பூமானை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. பலமுறை சியாரத் செய்யும் பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. பாவம் நிறைந்த இந்த கண்களில் அந்த கண்மணியை கண்டு ரசிக்கும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஷஃபாத்துக்குரியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஏன் துஆ செய்கிறோம்னா, இந்த மலாயிகத்மார்கள் வந்திருப்பார்கள், இந்த பாவிகளுக்காக வேண்டி அவங்க ஆமீன் சொன்னா நமக்கு ஏதாவது கிடைச்சா அது பெரும் கிடைப்பு தானே. அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, ஈமானை, இறையச்சத்தை, இந்த ஈமான்ல அடுத்த ரேங்க் யாருக்கு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. உலகத்தில் அத்தனை பேருடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய ஈமானை இன்னொரு தட்டில் வைத்தால் யாருடைய ஈமான் பரிபூர்ணமாக இருக்கும்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான். அந்த ஈமானை கொஞ்சம் விளங்குங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல் சூஉ அமாலி கஸீரன் ஜாது தாஅத்தி கலீல். யா அல்லாஹ், கைஃப ஹாலி, என் நிலைமை எப்படியோ யா அல்லாஹ், யா இலாஹி, என்னை படைத்தாலும் ரப்புல் ஆலமீனே, கைஃப ஹாலி, என் நிலை எப்படி இருக்குமோ தெரியவில்லையே. சூஅ அமாலி கஸீரன், என்ற கெட்ட அமல்கள் நிறைய இருக்கிறே, நான் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பேன்? இது அல்லாஹ்வுடைய பயத்தின் உச்சகட்டம். நாம என்ன சொல்றோம்? நான் ஹாஜியார், நான் 5 வக்து தொழக்கூடியவன், எனக்கெல்லாம் சொர்க்கம் இல்லாட்ட அந்த சொர்க்கம் வேற யாருக்கு? இன்னும் சில ஆட்கள் நாங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்குள் ஆட்கள், நீங்கெல்லாம் நேர நரகத்துக்குள் ஆட்கள், நீங்கெல்லாம் யா முஹியத்தீன் கூப்பிட்டுட்டீங்க, நீங்கெல்லாம் யா ஹாஜான் கூப்பிட்டுட்டீங்க, நீங்கெல்லாம் மௌலித் ஓதிட்டீங்க, எனவே நாங்க மட்டும் நேர சொர்க்கத்துக்கு போறோம், நீங்கெல்லாம் பார்த்து எங்கேயாவது கிடந்து அப்படி இப்படின்னு தேர்ந்தாதான் வர முடியும். இன்னொரு கூட்டம் இரண்டையும் வேண்டாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சொர்க்கத்துல ஒரு கால் போயிட்டு எனக்கு இன்னொரு கால் நரகத்தில் இருக்குது, நான் சொர்க்கத்துக்கு வந்தேன் என்று நம்பிக்கை கொள்ள மாட்டேன். இதுதான் விலாயத் என்ற தன்மையை பெற்ற இறைநேசர்களுடைய ஈமான், இதுதான் அவர்களுடைய ஹவுஃப். இந்த இரண்டையும் வைத்து அடையாளம் காண முடியுமா? அடையாளம் காண முடியும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக நமக்கு அடையாளம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, முஸ்னத் அஹ்மத் ஒரு கிதாபு பெயர். இப்ப நம்ம சொல்லணும்னா கிதாபு பெயர்னு சொல்லணும். என்ன காரணம்னா, அருமையான சகோதரர்கள் சுன்னத் வல் ஜமாஅத்தை விளங்கி வச்சிருக்கக்கூடிய விளக்கம் அது. இவங்க எல்லாம் கலவிடக்கூடிய ஆளு. எங்க தலைவர்னா ஹதீஸ் சொல்லக்கூடிய ஆளு. தயவு செய்து நடுநிலைக்கு வாருங்கள். முஸ்னத் அஹ்மதுல 22,957 ஹதீஸ் 22,957. அது எனக்கு போன் நம்பரா? இப்ப நம்பர் சொல்லு, இது ஒரு மாடல். அவர் ஒரு ஹதீஸ் நம்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சீடி உங்க சீடி விடாம அப்படியே கேட்டுட்டு அந்த நம்பர்ல நாம் படக்கூடிய பாரு எங்களுக்கு தெரியும். பொய்யான நம்பர்கள். ஹதீஸ் இல்லை நான் சொல்லல, இருக்குது. நம்ம பைத்தியக்காரனுக்கு இருக்காங்க.
நம்ம ஒரு 4 கூட்டத்துல பேசணுமா இந்த ஹதீஸ் இல்லையா? பேசினா அது நாங்க நம்பர் போட்டதுல தப்பாயிடுச்சு, இவருக்கு ஹதீஸ் பார்க்க தெரியல, நம்மளை விமர்சனம் பண்ணிட்டு அடுத்தது இவங்க எடுத்து தரணுமா? இந்த இடத்துக்கு நாம இடம் கொடுக்கல. வார்த்தைக்கு வார்த்தைய இவங்க செய்யறது மாதிரி இன்டர்நெட்லயும் மற்ற யுகங்கள்லயும் நம்ம சேர்த்து செய்து கண்டுபிடிக்கிறோம். நாங்க தவறாக சொல்லல. 22,957 ஹதீஸ். அவருக்கு கண்மணி அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். வலிமார்களுக்கு அடையாளம் இருக்குது. ஈமானை கண்டுபிடிக்க முடியாது, தக்வாவை கண்டுபிடிக்க முடியாது. ஈமானும் தக்வாவும் இருக்குதான் உள்ளதுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அதுதான் அஹமியம். அது என்ன அடையாளம்? வஃபி உஜூஹிஹிம் நூரா, அவர்களுடைய இதயத்தில் முகத்தில் பிரகாசம் இருக்கும். யாரும் தொப்பி போட்டுறாதீங்கப்பா, தொப்பி போடுறதெல்லாம் சுன்னத்துக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி ஆள் எப்போ ஒரு வலை தொப்பி போட்டு நடக்கிறார். ஏப்பா நீ வலை தொப்பி போட்டிருக்கிறான்னு கேட்கிறான். அவன் விட மாட்டான். அந்த பிள்ளைகளை பாராட்ட வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். கேள்வி கேட்பான், ஏப்பா நீ வலை தொப்பி போட்டிருக்கிறான்னு கேட்கான். அதுக்கு என்ன பதில் வந்திருக்கும்? நான் தொப்பியை கலட்டினோம்னா என்னாலேயே என்ன பார்க்க சகிக்காது. அருமையானவர்களை, நான் கூடுதல் குறைவாக சொல்லக்கூடியதல்ல. தொப்பி நான் போட்டு பழகிட்டேன். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் போராடுறது பழகினா தூக்கி எறிய வேண்டியதானே? இந்த வாலிபர்கள் மாற்றமா கேட்கல. அது நான் தொப்பிய சுன்னத்தில் போடல, பின்ன என்னதுன்னு போட்டிருக்கிறியோ? சுன்னத்தில் போடல. தொப்பி போடாம இருந்தா தூக்கி கலட்ட வேண்டியதானே? ஒரு போராட்டத்தில் இந்த கிரிக்கெட்காரன் போடுறது மாதிரி ஒரு தொப்பி போட்டிருக்காரு. ஒரு போராட்டத்தில் வெயில்ல நடக்கிற நேரத்தில் இப்படி ஒரு தொப்பி. அந்த நேரத்தில் அந்த போட்டோவை பார்க்க வேண்டும். அவுதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, ஹாஜா முஹியுத்தீன் அல்-ஜிஸ்தி அல்-அஜ்மீரி, ஷாஹுல் ஹமீத் அன்-நாஹூரி ரதுவானுல்லாஹி அலைஹிம், இவர்களை பார்த்தவர்கள் இன்றும் சொல்வார்கள் அந்த முகம் பிரகாசமான முகம். வலிமார்களின் அகமியம் என்ன தெரியுமா? நமக்கு கௌசுல் ஆலமுக்கு என்ன குடும்ப உறவா? இல்லை. வஃபி உஜூஹிஹிம் நூரா, அவர்களுடைய முகத்தில் பிரகாசம் இருக்கும். நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் குடும்ப உறவு இருக்காது, வியாபார உறவு இருக்காது, நண்பர்களுடைய வட்டம் இருக்காது. அல்லாஹ்வுடைய பிரியத்துக்காக வேண்டி அவர்களை பிரியம் வைப்போம். கௌசுல் ஆலம் நம்ம எதுக்காக பிரியம் வைக்கிறோம்? நமக்கு என்ன கிடைக்குது? பார்த்திருக்கிறோமா? இல்லையே. அல்லாஹ் அல்லாஹ் அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக பிரியம் வைக்கிறோமே, இதுவும் ஒரு அடையாளம் என்றார்கள். அல் முஅஜமுல் கபீர் 3355, 3355, பைஹக்கி இமாமுடைய ஷுஅபுல் ஈமான் 8588, முஸன்னஃப் அப்துர் ரஸாக். இந்த ஹதீஸ் கிதாபை சொன்னா சிலருக்கு கொமட்டல் வருது. முஸன்னஃப் அப்துர் ரஸாக், நான் அதுக்கு ஒரு கிளிப் கட் பண்ணி வச்சிருக்கேன். முஸன்னஃப் அப்துர் ரஸாக் தனக்கு தோதுவா வர நேரத்துல முஸன்னஃப் அப்துர் ரஸாக் எது தெரியுமா உங்களுக்கு? அவரே சொல்றாரு, அது புகாரி இமாமுடைய உஸ்தாதால் கோர்வை செய்யப்பட்ட ஹதீஸ் கிதாப். பிடிச்சதுன்னா இப்படி, பிடிக்கலைன்னா நேர மாற்றி வீடியோ கிளிப் என்று இருக்கு. இந்த முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல 20324வது ஹதீஸ். இரண்டாவது அடையாளம், ஒரு மனிதரை நாம் பிரியப்படக்கூடியது அவர்களின் மீது உள்ள குடும்ப பாசம் அல்ல, வியாபார தொடர்பல்ல, நண்பர்களுடைய வட்டம் அல்ல, ஊர்க்காரர் என்ற தொடர்பல்ல, அல்லாஹ் என்ற தொடர்பு வைத்திருப்பதுதான் வலிமார்களுடைய அகமியம். இறையற்ற அந்த மனுஷன் இருக்கிறா, அந்த மனுஷன் ஈமான் இருக்கிறதா? ரெண்டையும் பார்க்க முடியாது. ஆனால் இரண்டும் இருப்பதனுடைய அடையாளத்தை பார்க்க முடியும். இரண்டும் இருப்பதனுடைய அடையாளத்தை பார்க்க முடியும். இந்த அடையாளம் தான் உயர்வுபடுத்தி காட்டியது. அருமையான சகோதரர்களே, பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இறைநேசர். அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, பழைய வரலாற்றை மறந்துவிட்டு இன்னைக்கு நிறைய போஸ்டர் பார்க்கலாம். வரலாறு தெரியாத சமுதாயம், அழிந்து போன சமுதாயம். மாநாடுல இப்ப நிறைய நடத்துறாங்கல்ல, அவங்க
வரலாறு தெரியாத சமுதாயம், வரலாறு தெரியாத சமுதாயம், அழிந்து போன சமுதாயம். ஏன் வலிமார்கள் வரலாறு மட்டும் படிக்க மாட்டேங்கிறீங்க? சுதந்திர போராட்ட வரலாறு படிக்கணும், இந்திய நாட்டுக்காக வேண்டி சேவை செய்தவர்களை படிக்கணும், இஸ்லாமிய வரலாறு படிக்கணும். வலிமார்கள் வரலாறு சொன்னா ஏன் பின்தங்குகிறீர்கள்? வலிமார்கள் வரலாறையும் படியுங்கள். அருமையான வாலிபர்களே, அருமையான சகோதரர்களே, ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, இதயம் தொட்டு சொல்லுகிறேன், ஓர வஞ்சனை காட்டாமல் வரலாறு படியுங்கள். பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக. ஆமீன். கண்மணி மக்கத்து மாமன்னர் மதீனத்து ரோஜா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் பார்க்கிறேன். பார்த்துவிட்டு என்னை பார்த்து கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா பிஷ்ர் அத்ததரி லிமா ரஃபஅக அல்லாஹு மின் பைனி அக்ரிபாயிக். உங்க கூட்டாளிகளுக்கு மத்தியில, உங்க நண்பர்களுக்கு மத்தியில அல்லாஹ் உங்களை ஏன் உயர்த்தி வைத்தான் தெரியுமா? கண்மணி நாயகம் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்ட கேள்வி. அல்லாஹ் நம்மட்டையும் கேட்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. என்னருமை உம்மத்தே, என்னருமை உம்மத்தே என்று கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அழைத்து நமக்கு ஒரு வாழ்த்து சொல்லும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக தருவானாக. மதீனத்து மாநகர் சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலமுறை சலாம் சொல்லி அந்த சலாத்துக்குரிய பதிலை பெற்றுக் கொள்ளுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இத சொன்னதும், இப்படி கேள்வி கண்மணி நாயகன் கேட்டதும் அவங்க என்ன சொல்வாங்க? நம்மட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா, நான் 5 நேரம் ஜமாத்தோடு தொழுக போனேன், நான் தான் பெரிய சேவை செய்யறேன், நாம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். லிஸ்ட சொல்லல பிஷ்ர் ஹாரிஸ், லா யா ரசூலல்லாஹ், லா யா ரசூலல்லாஹ். இதுதான் அவுலியாக்களின் உண்மையான தாற்பயம். நபியே நாயகமே, மக்கத்து மாமன்னரே, மதீனத்து வேந்தரே, சொர்க்கத்து நாயகரே, புனிதத்தின் பேரரசே, பணிவின் சிகரமே, உங்கள் வாயிலிருந்து அதை நீங்களே சொல்லுங்கள், நான் இந்த பாவம் நிறைந்த காதால் கேட்கட்டும். இதுதான் வலிமார்கள். உடனே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பி இத்திபாஇக லிசுன்னதி, என் சுன்னத்தை நீங்கள் பின்பற்றியதின் காரணத்தினால். அருமை சுன்னத் வல் ஜமாஅத்தினர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் கூட தொழுகைக்காக பள்ளி சென்றார்கள் என்பதுதானே நமக்கு சுன்னத். மரண தருவாயில் கிடக்கிற நேரத்தில் கூட பள்ளிக்கு சென்றார்கள் என்பது நமக்கு வரலாறு சுன்னத். நம்முடைய வலிமார்கள் அதைத்தான் காட்டி தந்தார்கள், ஹௌசுல் அதைத்தான் சொல்லி தந்தார்கள். தொழுகாத ஒரு மனுஷன் தொழுகாத நிலையிலேயே வஃபாத்தாயிட்டான், நான் வஃபாத்தாயிட்டான்னு சொல்ல, ஹௌசுல் ஆலத்துடைய பாணியில சொல்லணும்னா செத்து போயிட்டான்னா. தொழுகை இல்லாத ஒருத்தர் தொழுகை இல்லாமல் செத்து போய்விட்டான் என்றால் முஸ்லிம்களுடைய மக்பராவில் அடக்க வேண்டாம். யார் சொல்லுகிறார்கள்? கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்களே. பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பி இத்திபாஇக லிசுன்னதி, என் சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுவது. எப்படியெல்லாம் பின்பற்றணும்? வலிமார்களின் அகமியம் அதுதான். கௌசுல் ஆலம் சொல்வார்களே, ஒருவருடைய விலாயத் ஒரு சுன்னத்தை விட்டதற்காக எடுக்கப்பட்டது. ஒது செய்கிற நேரத்தில் கையை கோடி கழுகல்ல, கையை கோடி கழுகாமல் இருந்ததற்காக வேண்டி அவருடைய விலாயத்து எடுக்கப்பட்டது. இதை சில கோஷ்டி அமல் செய்யதான் மெயின் கொண்டு வந்துருவாங்க. அப்படி இல்லை. அமல் ஈமானுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அமல். இன்னொரு சஹாபி இடது பக்கம் துப்புவதற்கு மாற்றமாக வலது பக்கம் துப்பியதின் காரணத்தினால் ஒரு வலி விலாயத்தை இழந்தார்கள், சுன்னத்தை பின்பற்றினார்கள். இது விலாயத்தினுடைய அகமியம். எப்படி தெரியுமா? கையை இப்படி கட்டி சுன்னத்தை பின்பற்றியதில்லை. என்னை தொடாதே தொடராதே. இந்த ரோட்ல போஸ்ட்ல வச்சிருப்பான் தெரியுமா, அபாயகரமான சட்டம்.
அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எல்லாம் மேல இப்படி ஒரு போஸ்டர். இதுவல்ல சுன்னத் அருமை சகோதரர்களே. தொழுகையில உட்கார்ந்து அத்தஹியாத் ஓத தெரியுதோ தெரியலையோ, தெரியாத பிள்ளைகளை எல்லாம் ஆட்டுடா வேகமா, அவன் இப்படி இப்படிங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமா போச்சு. அத்தஹியாத்து தெரியல, அவனுக்கு அத்தஹியாத் படிச்சு கொடுக்க நேரம் இல்ல. அத்தஹியாத்து அல் முபாரகாத்து படிச்சு கொடுத்தா அங்க பிதா விவகாரம் வந்துரும் உள்ள. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அவன் சின்ன பையனால இன்னைக்குள்ள பிள்ளைல ரொம்ப புத்தி கூர்மையா இருக்கிறான். பாப்பா சுப்ஹான மௌலிதுல மட்டும் அஸ்ஸலாமு அலைக்க யா ஸைனல் அன்பியாஇ சொல்லக்கூடாதுன்னு சொல்றியா? ஆனா அத்தஹியாத்துல என்ன இருக்குது? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹ். அங்க மட்டும் தொழுகையில உட்கார்ந்து சொல்லாமே வாப்பா, இங்க ஏன் சொல்லக்கூடாது? அத்தஹியாத்து படிச்சு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா விரலாற்றா. இதுவல்ல சுன்னத் அருமை சகோதரர்களே. செருப்பணிகிறீர்களா? முதலில் வலது காலை அணியுங்கள். அணிகிற நேரத்தில் நிறையுங்கள். என் கண்மணி, எனக்கு வாழ்வழித்த கண்மணி, நாளை மஹ்ஷரில் எனக்கு கரம் பிடிக்கிற கண்மணி, எனக்கு இஸ்லாத்தை தந்த கண்மணி, குர்ஆனை காட்டி தந்த கண்மணி, அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லையே. அந்த நாதா எனக்கு செருப்பணிவதற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். வலது கால முதல்ல அணி சுன்னத். தலப்பா கட்டு சுன்னத். தொப்பி போடு சுன்னத். வெள்ளை டிரஸ் அணிஞ்சு பழகுங்க. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. இன்றைக்கு அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, அருமையானவர்களே, இயக்கங்களுக்கு மாறில என்ன அடிக்கிறீங்க? மஞ்ச பையோடு தானே அப்பா மெட்ராஸுக்கு வந்தா. இன்னைக்கு ஸ்கார்பியோ எப்படி வந்தது, இன்னோவா எப்படி வந்ததுன்னு கேட்கிறீங்களா? கண்மணி முஹம்மது முஸ்தபா, கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையே தங்கமாக மாற வேண்டும் என்று நினைத்தும் கூட மாட்டாம பசியோடும் பட்டினியோடும் நடந்தார்களே. அந்த சுன்னத் எங்க போச்சுது? மஞ்ச பொய்யோடு தானே அப்பா மெட்ராஸுக்கு வந்தா. இன்னைக்கு எங்கப்பா இவ்வளவு சொத்து வந்தது? நாம கேட்கல, இந்த வேலை நமக்கு இல்ல. அவன் மஞ்ச பொய் வச்சிருந்தானா, ஸ்கார்பியோ வச்சிருக்கானா, இன்னோவா வச்சிருக்கானா, நமக்கு இதா வேலை. அவங்க மாறி மாறி பேசுகிற இன்டர்நெட்ல நம்ம தெரியாம பார்த்துடும். தெரிஞ்சு பார்க்கிறது இல்ல, நமக்கு தெரிஞ்சு பார்க்கிறதுக்கு நிறைய இருக்கு இன்டர்நெட்ல. நம்முடைய சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த எத்தனையோ விஷயங்கள் நெட்ல இருக்குது. நம்முடைய வாலிபர்கள் அதையெல்லாம் கவனத்தில் எடுத்து உலகளாவிய அளவில் மீலாது விழாக்கள், உலகளாவிய அளவில் திக்ர் மஜ்லிஸ்கள், உலகளாவிய அளவில் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய நடைமுறைகள் இதெல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட்ல வந்து. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மீலாது விழா தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் சொல்லிட்டு நடந்தான். இன்னைக்கு அது சொல்ல முடியல. அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, என் கண்மணி நாயகம் எப்படி நடந்தார்களோ அப்படி நான் நடப்பேன். அவர்கள் வேகமாக நடந்தார்களா? நானும் வேகமாக நடப்பேன். அவர்கள் எப்படி உணவுண்டார்கள், அவர்கள் எப்படி விருந்தினர்களை உபசரித்தார்கள், எப்படி காலையை நடத்தினார்கள், எப்படி மாலையில் வந்தார்கள், எப்படி மனைவியிடத்தில் நடந்தார்கள், அத்துணை சுன்னத்தையும் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். நமக்கும் விலாயத் என்ற அந்த ருசி கொஞ்சம் வந்து சேரும். செருப்பணிகிற பொழுது ஒரு சாதாரண தேர்வுக்காக, ஒரு பரிசோதனைக்காக செய்து பாருங்கள். செருப்பு அணிகிற பொழுதெல்லாம் என் கண்மணி நாயகம் வலது காலில் அணிந்தார்கள், நானும் அணிகிறேன். ஒவ்வொரு நாளும் இப்படியே அணிந்து பாருங்கள். அடுத்த நாள் செருப்பு அணிகிற பொழுது, ஷூ அணிகிற பொழுது ஒரு தனி பேரின்பம், ஒரு தனி லzzத். அந்த லzzத்துக்கு முன்னால் உலகத்தில் எந்த லzzத்தும் இல்லை. அந்த லzzத்தின் கோடிக்கணக்கான லzzத்தை பெற்றவர்கள் தான் வலிமார்கள். ஒரு சுன்னத்தை நீங்க இப்படி கொஞ்ச நாள் கொண்டு வந்து பாருங்க. அல்லாஹ் 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 திக்ர் செய்றோம். நம்ம அல்லாஹ் திக்ர் செய்றோம். அடுத்தால எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் சொல்லி தராங்க. லா மஅபூத இல்லல்லாஹ் திக்ர் சொல்லி தராங்க. லா மௌஜூத இல்லல்லாஹ் திக்ர் சொல்லி தராங்க. லா ஃபாயில இல்லல்லாஹ் திக்ர் சொல்லி தராங்க. அல்லாஹ் 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 இல்லல்லாஹ் 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 நம்ம திக்ர் செய்தா சில ஆட்களுக்கெல்லாம் அப்படி வெட்டி வெட்டி இழுக்குது. நம்ம இல்லல்லாஹ் 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 அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய்றோம். கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம பதில் இருக்கான்னு தெரியல. ஷாதுலியா தரீகா, காதிரியா தரீகால எல்லாம் ல அல்லாஹ்வுடைய பெயர்ல அப்படி விட்டுட்டு ல
ல ல அப்படின்னு திக்ர் செய்யறோம். இன்னும் சில இடத்துல ஹூ ஹூ நம்ம இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஹூ 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 இப்படி திக்ர் செய்யறோம். இதை கேட்டுட்டு ஒரு ஆள் அங்கே இருந்து ஓடி வரான். ஏன் என்னப்பா அல்லாஹ் தானே இவ்வளவு நாள் கூப்பிட்டு இருந்தோம், இப்ப என்னப்பா ஹூ ஹூங்கிறியா லஹ்ங்கிறியா அஹ்ங்கிறியலே அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினா பரவாயில்ல. ஏன் உன் பேர் என்ன நம்மகிட்டே கேக்கு. அப்துல் ரஹ்மான் சொன்னா உங்களை அண்ணன் கூப்பிட்டா கோவப்படுவீங்களா இல்லையா? நம்மகிட்ட கேக்கு. உங்களை அண்ணன் கூப்பிட்டா கோவப்படுவீங்களா இல்லையா? முதல் எழுத்து ரஹ்மான், கடைசி எழுத்து இன்னு. அண்ணன் கூப்பிட்டா கோவப்படுவீங்களா இல்லையா? கோவப்படுவோம். நம்மளே கோவப்பட்டா அல்லாஹ் கோவப்படுவானா இல்லையா? கரெக்டா சொன்னாண்டா, நாளையில இருந்து ஹூவை விட்டுறணும். நம்மால் வாரம். அருமை சகோதரர்களே, அருமை வாலிபர்களே, அருமை சகோதரர்களே, எங்களுக்கு தௌஹீதை கற்றுத் தந்தவர்கள் ஹாஜா முஈனுத்தீன் அல் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு. கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி எப்படி எங்களை பக்குவப்படுத்தினாங்க தெரியுமா? நம்ம பேரும் அல்லாஹ்வுடைய பேரும் ஒண்ணு இல்லப்பா. இங்க எப்படி பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய பெயருக்கு அது சரியா வராதுன்னா நம்ம பேருக்கு முதல்ல ஒத்து வருதான்னு பார்க்கலாம். நம்ம பேருக்கு ஒத்து வரலைன்னா அல்லாஹ்க்கு ஒத்து வரக்கூடாது. எனக்கு ஒத்து வந்தாதான் அல்லாஹ்க்கு ஒத்து வரணும். எங்கிருந்து எங்க கொண்டு போகிறீர்கள்? தௌஹீத் இதுவா? எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். என்ன அண்ணன் கூப்பிட்டா அது கிறுக்குத்தனம். ஏன் நாம் மஹ்லூக், அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வாஹ்னு கூப்பிட்டா அவன் காலிக். அல்லாஹ் என்ற பெயருக்கு அது ஒரு தனித்தன்மை. அதுல ரஹ்மானுக்கு இல்ல, ரஹீமுக்கு இல்ல. யாரும் ரன்னு திக்ர் செய்ய சொல்லி இருந்திருக்காங்களா? ரஹீம ரம்முன்னு திக்ர் செய்ய சொல்லி இருந்திருக்காங்களா? மாலிக்க மக்கள் திக்ர் செய்ய சொல்லி இருந்திருக்காங்களா? இல்ல. விளங்க தெரிய வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அந்த தாத்துக்குரிய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? அந்த பெயருக்குரிய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? அது ஏன் பெயர் மாதிரி அல்ல, உங்க பெயர் மாதிரி அல்ல, உங்க இயக்க பெயர் மாதிரி அல்ல, உங்க தலைவருடைய பெயர் மாதிரி அல்ல. ஏன் ஏன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரை போன்று கூட அல்ல. இதையெல்லாம் எங்க நாதாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் 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 திக்ர் செய்வாங்களாம். இப்படியே திக்ர் எங்க போனாலும் அல்லாஹ் அல்லாஹ். இப்படி நம்மள சில ஆட்கள் திக்ர் செய்து நடந்தா இவரையெல்லாம் என்ன சொல்லுவோம்? கூறட்டவனா இருப்பான் போல தெரியும். எங்க போனாலும் இப்படியா? அதெல்லாம் பள்ளியில ஒரு மூலையில இருந்து அல்லாஹ் அல்லாஹ் நம்மள வேற யாரும் சொன்னா பரவாயில்ல. நம்ம ஆட்களை காயல்பட்டினம் சூழ்நிலையில சொன்னா அந்த ஆளு பச்சைன்றோம். பச்சை பச்சைனாலே கொஞ்சம் ஆளு இந்த லோ கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அந்த லோ கேஸ் இந்த அபுலகன் எல்லாம் வச்சிருக்கிறோமே அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுவோம். என்ன காரணம் தெரியுமா? கேள்வி கணக்கு இல்லாம நேர சொற்க இவங்க எல்லாம். நம்ம இந்த உலகத்துல கொஞ்சம் பேரை ஏமாத்தி நிறைய பேரை வஞ்சித்து உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அருமை சகோதரர்களே, அவர்கள் அப்பாவிகள். அப்துல்லாஹ் இப்னு யஸீத் எங்க போய் உட்கார்ந்தாலும் அல்லாஹ் 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 உட்காரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்களா, அப்பா கொஞ்சம் ஓரஞ்சாரமா போய் இருந்து திக்ர் செய்யுங்களா, எல்லாருக்கும் முன்னாலே இப்படியான்னு கேட்டாங்க. கேட்க வேண்டியதுதானே. உடனே கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா மக்காவின் மாமன்னர் கேட்கிறார்கள், அருமை சகோதரரே உமரே, அப்துல்லாஹுடைய விஷயத்தில் சீண்ட வேண்டாம். அப்துல்லாஹுடைய விஷயத்தில் நீங்கள் விளையாட வேண்டாம். அவர் அந்தஸ்து வேறு என்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து வேறு என்று சொல்லுகிற போது அன்றிலிருந்து மரியாதை கொடுக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, இரவண சமுத்திரத்துக்கும் காஜா நாயகத்துக்கும் என்ன தொடர்பு? காஜா நாயகம் இங்க வந்திருக்கிறாரா? இல்லையே. இறைநேசர் என்ற ஒரே ஒரு தொடர்பு. அல்லாஹ் 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 என்று எங்களுக்கு சொல்லித்தர கற்றுத் தந்தவர்கள், திக்ரை எங்களுக்கு போதித்து தந்தவர்கள் ஹாஜா முஈனுத்தீன் அல் ஜிஸ்தி. அந்த ஒரே ஒரு தொடர்பு தான். இப்போ அபு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இனிமேல் வார சமயம் அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாலே ஒரு மரியாதை. அது சஹாபாக்களுடைய பண்பாடு. அதனாலதான் இன்னைக்கு நாம பெரியவங்களை பார்த்தா ஒரு மரியாதையா நிக்கிறோம். மரியாதையானா ஷிர்க் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கூல் படிப்பை விட்டுட்டான். இங்க நடந்ததோ இல்லையா தெரியல, எங்க ஊர்ல இன்னைக்கு ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு வெளியே நிக்கிறான். என்ன காரணம்னு கேட்டா, ஸ்கூல்ல
10th வரையிலும் படிக்கிற நேரம் எப்படின்னு தெரியல. 10th வரையிலும் படிக்கிற நேரத்துல மாஸ்டர் வந்தா எழுப்பி நிக்கணும். நம்ம ஊர்ல அப்படித்தானே, மாஸ்டர் வந்தா எழுப்பி நிக்கணும். இவன் அங்க போய் தௌஹீத சிந்திச்சான். ஏன் எழுப்பி நின்றா சிறுக்கு வந்துடும். இவன் அங்க சிறுக்க பார்த்தான். ஸ்கூல் கட்டுப்பாட மீறினியடா, எழுந்திருச்சு நில்லுன்னு சொன்னான். எழுந்திருச்சுன்னா நான் முஷ்ரிக் ஆயிருவேன். நீ முஷ்ரிக்கானாலும் பரவாயில்ல, ஸ்டூடெண்டா இருக்கணும்னா எழுந்திருச்சு நிக்கணும். பரவாயில்லை, அப்படி ஒரு ஸ்டூடெண்டா நான் இருக்க வேண்டிய தேவையில்லை. போயிட்டு வா, டிசி கையில ஊர் சுத்தி நடக்கலாம். அந்த காலகட்டத்தில்தான் இவங்க அரசியல் மேடையில ஏறி இருந்தாங்க. இருந்த நேரத்துல வயசான ஒரு ஆள் அரசியல் இருக்காரு, நம்ம யாரு பேரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் மேடையில ஏறி வந்த நேரத்தில் எல்லாரும் எழுந்திருச்சுட்டாங்க. அவர் மேடையில வந்த நேரத்தில் எல்லாரும் எழுந்திருச்சாங்க. இந்த தலைவரும் எழுந்திருச்சான். கீழே உட்கார்ந்து இருக்கிறானே அவன், ஸ்கூலை விட்டுட்டு டிசியை கையில வாங்கி இப்படி மேலையும் கீழையும் திருப்பி திருப்பி 10 தடவை பார்த்து 100 தடவை போட்டோ ஸ்டாட் எடுத்து வீட்டுல வச்சிருக்கான். வேற எந்த ஸ்கூல்லையும் போய் அவன் சேர முடியாது. என்ன குட்னு போடக்கூடிய இடத்துல பேட் இருக்கு. எந்த ஸ்கூல்லையும் அவன் சேர முடியாது. இப்ப கேட்கிறான், பாப்பா நீயே எழுப்பியப்பா. அந்த அரசியல்காரர்கள் வார நேரத்தில் ஏன் எழுப்பினா? அதுவா, அது நான் வந்து மரியாதைக்கு நிக்கல, நான் கண்ணியத்துக்கு நிக்கல, எல்லாரும் எந்திரிச்சு. அட பாவி, எல்லாரும் எந்திரிச்சு நிக்காங்கன்னு சொல்லி நானும் நிக்காம போய் நான் இன்றைக்கு டிசியில பேடோட நின்று கொண்டு பறவையா கூட இல்லையே. அது பிஏடி, இது பிஐஆர்டி நிலைமையில நான் ஒண்ணுமில்லாம நடமாடிக்கிட்டு இருக்கிறேனே என்று கேட்கிற கை செய்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபர்ல இருக்கிறார்கள். இரவு நடுநிசி நேரம் ஒரு நாள் பார்க்கிறார்கள். 2 ரிவாயத் இதுல வருது. ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்கிறார்கள், கண்மணி முஹம்மது முஸ்தபா, கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா, நம்முடைய ஈருலக வேந்தர், நம்முடைய இதய நாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில ஒரு ஜனாசா கிடக்கு. மரணத்தை மாதிரி ஒரு பயணம் யாருக்கு எந்த பயணமும் இல்ல. எல்லாம் ரிசர்வேஷன் டிக்கெட், இன்னைக்கு கன்ஃபார்ம் டிக்கெட், வீட்டுல இருந்தே டிக்கெட் போடுறோம். ஏசி டிக்கெட்ல இருந்து அத்தனை டிக்கெட் வீட்டுல இருந்து. முன்னாலெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் காத்து கிடந்த காலமெல்லாம் இன்னைக்கு போயிட்டு, பேங்க்ல போய் காத்து கிடந்த காலமெல்லாம் போயிட்டு, வீட்டுல இருந்துட்டே விளையாடுறான் மனுஷன், டிக்கெட் எடுக்கிறான். ஆனா வேறொரு டிக்கெட்டை அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கையில வச்சுட்டு கன்ஃபார்ம் டிக்கெட் உனக்கு 300 தடவை நம்மளை பார்க்கிறான். கன்ஃபார்ம் டிக்கெட் உனக்கு தெரியாது. அந்த கன்ஃபார்ம் டிக்கெட் அன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி? பஸ் ஸ்டாண்டிலா அல்லது ஆஸ்பத்திரியில் ஐசியூக்குள்ளயா? ஐசியூக்குள்ள என்ன நடக்குது? 2 பொம்பளை நர்ஸ் நிற்பா, அங்க ஓடிட்டு இருக்கும் ஹார்ட், அது லேசு லேசா குறையும் நேரத்தில் அவன் அங்கே இங்கே ஓடுறா. நம்ம ரூஹ் அங்க கிடந்து இழுக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஐசியூல வச்சு நம்முடைய ரூஹ் பிரிவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய மக்கள், நம்முடைய மனைவி, இஸ்லாமிய உலகத்தை சார்ந்தவர்கள் பக்கத்தில் நின்று லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நமக்கு கலிமாவை நினைவுபடுத்தி தர நாமும் இதயத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்கறாங்க, கண்மணி நாயகத்தினுடைய மடியில ஒரு ஜனாசா கணக்கு. யாருன்னு பார்த்தா இது அப்துல்லாஹ் இப்னு யஸீத். அல்லாஹ் 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 திக்ர் செய்தாரே, அவர் இன்று மடியில் கிடக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துவிட்டு 10 சொட்டு கண்ணீரை கீழே வடித்து விட்டு சொன்னார்கள், இந்த ஜனாசாவாக நான் இருக்க கூடாதா? இந்த ஜனாசாவாக நான் இருக்க கூடாதா? அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. மரண நேரத்தில் மதீனத்து வேந்தர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிகாவை அல்லாஹ் நமக்கு தருவானாக. மரணத்தினுடைய வேதனை இருக்கிறே, அதை யார்கிட்டயும் கேட்க முடியாது. ஒரு ஆள் மூத்தா போய் கிடக்கிறார், மையத்து பக்கத்துல போய் உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படிங்க இருந்தது அது கேட்டா நம்மள பைத்தியக்காரன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த வேதனை யாராலும் சொல்லி முடியாது. அந்த நேரத்தில் சிலருடைய கண் முன்னால் அல்லாஹ் கண்மணி நாயகத்தின் பிடி
புனிதமான அந்த லிகாவை காட்டுகிறான். அதை பார்த்த ரசனையில் மரணத்தின் வேதனை மறந்து போகிறது. அவர்களுடைய ரூஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிகிறது என்பார்கள். அல்லாஹ் அந்த தௌஃபீகை தருவானாக. அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாஸா இப்ப பாக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜனாஸாவை கண்மணி நாயகமே குளிப்பாட்டுகிறார்கள். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஃன் செய்கிறார்கள். அப்பவெல்லாம் வாயில முணுமுணுக்கிறார்கள், இந்த ஜனாஸாவாக இந்த பாவி இருக்க கூடாதா? யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமருன் ஃபில் ஜன்னா, உமருன் ஃபில் ஜன்னா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தில் இருப்பவர்கள். அஷரத்துல் முபஷ்ஷராவில் ஒருவர், குலஃபாய ராஷிதீன்களில் ஒருவர். இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஜனாஸாவாக நான் இருக்க கூடாதா? இப்பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே ஜனாஸா தொழுக வைக்கிறார்கள். இது சஹாபாக்களுக்கு கிடைக்கிற பாக்கியம். நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். நமக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருந்தா அல்லாஹ் தஆலா அந்த தௌஃபீக தருவான். இன்றைக்கு கேம்பிரிட்ஜ்ல ஒரு செயற்குழு கூட்டம் நடக்குது. லண்டன் யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டடி, ஒரு லெசன் பாடம் நடத்திட்டு இருக்கிறான். நம்ம இந்தியால இருந்துட்டு அந்த பாடத்துல நம்ம கலக்க முடியும். எப்படி கலக்கிறோம்? நெட் ஆன் பண்ணி வச்சு அந்த யூனிவர்சிட்டி பாடத்தோட நம்ம வீட்டுல இருந்துட்டு ஸ்டூடெண்டா எரணுசமுத்திர உட்கார்ந்துட்டு லண்டன்ல உள்ள ஒரு ஸ்டடி நமக்கு நேரடியா கிடைக்குது. காரணம் முன்னேறிய விஞ்ஞானம். முன்னேறிய விஞ்ஞானம் என்றும் முன்னேற்றத்தில் நிறைவு பெற்றிருக்கிற விஞ்ஞானத்தில் அன்றே மதீனாவின் மாநகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து இந்தியாவில் உள்ள ஜனாஸாவை நேரடி பார்வை பார்த்தார்கள். இன்றைக்கு இன்டர்நெட்டை கொண்டு பார்க்கிறீர்களா? அன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களுக்கு கொடுத்தான். நீண்ட விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை. விளங்கும் தௌஃபீகை தருவானாக. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஜனாஸா கபருக்குள்ளால் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அந்த ஜனாஸாவை வாங்கி கீழே வைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ஆடி போகிறார்கள், கொஞ்சம் சிந்திக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபருக்குள்ளால் இறங்கிய கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அம்மா உம்மு ரூமான். சொர்க்கத்தில ஹூர்லீன்களை பார்க்க வேண்டுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் உம்மாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பார்களாம். அந்த உம்மு ரூமானுடைய ஜனாஸாவை வாங்கி வைக்க உள்ளே இறங்கிய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸாவை வாங்கி வைப்பதற்காக உள்ளே இறங்கி நிற்கிறார்கள். இப்பொழுது சொட்டு சொட்டாக வடிந்த அந்த கண்ணீர் உமர் நாயகத்தினுடைய அதே கண்களில் இருந்து ஆறாக பெருக்கெடுத்து பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திற்கு மேலால் 2 சொட்டு கண்ணீர் கீழே விழுகிற பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிட்டு பார்க்கிறார்கள். என்ன உமரே, ஏன் அழுகிறீர்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே, அவர் பெற்ற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்காதா? மதீனாவில் வஃபாத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஷஹீதாக வஃபாத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கொடுத்தார். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரத்திலேயே அந்த ஜனாஸா வாங்கி வைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். இது எப்படிங்க கொடுப்பான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்து பின்னாலே இல்ல, கண்மணி நாயகம் முன்னாலே இல்ல. நீங்க இந்த முன்னாலேயும் பின்னாலேயும் வழங்கிட்டு காலத்தை ஓட்டுங்க. ஆனால் மற்றொரு விஞ்ஞான உலகம்